தன்னுடைய குடும்பத்திற்காகவோ அல்லது உறவினருக்காகவோ அல்லது சொந்த பந்தங்களுக்காகவோ அல்லது அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காகவோ எதையுமே செய்ய தயாராக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோமா இந்த கடகராசிக்கார் தான். மெதுவாகவே இந்த கடகராசி பொறுத்த வரைக்குமே இது சந்திரனே அதிபதியாக கொண்ட அற்புதமான ஒரு ராசி. இவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்துக்காக யாருக்காக உறவுக்காக ஒரு எதையுமே தியாகம் செய்யக்கூடியவங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரர் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இவங்க உடல் அளவில் பல்வேறான பிரச்சனைகளை சந்தித்தா கூட இவங்க மற்றவங்க கூட ஒரு அன்பாக இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஏதாவது உதவி அப்படின்னா அற்புதமாக உதவக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தாலுமே இந்த கடகராசிக்காரர் தான். பொதுவாகவே இந்த ராசிக்காருக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பப்பற்று, கற்பனை திறன் இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஒரு குணங்களாக சொல்லலாம். அதே மாதிரி மென்மையான ஒரு மனநிலை, மற்றவங்களோட உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது, சுயநலம் கலந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு, நண்டு போல மற்றும் லட்சியம் இவங்களோட முக்கிய இயல்பா இருக்கு. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே சந்திரன் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதுனால மனநிலையில அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் பார்த்தீங்களா சென்டிமெண்ட் ஆனக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. குடும்பத்தின் மீது அதிக ஒரு அக்கறை கொண்ட ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். சொந்த பந்தங்களோட நெருங்கி பழகுவாங்க. அதே மாதிரி நண்டை போலவே தங்களோட எல்லைகளையும் அன்பானவங்களையும் ஆக்ரோஷமாக பாதுகாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களோட கஷ்டங்களையுமே ஈஸியாக அவங்க புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு உதவுவாங்க. கனிவான உள்ளம் கொண்டவங்க. அதே மாதிரி மெதுவாக செயல்பட்டாலும் இலக்குகளை அடைவதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. இவங்க பொறுத்த வரைக்குமே படைப்பாற்றல், கற்பனை வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு சவால்கள் மற்றும் குறைகள் அப்படின்னு பார்த்தோமா அதிக உணர்ச்சி வசப்படுறது, எளிதில் ஏமாற்றம் அடைவாங்க. சுயநலம் மற்றும் ஒரு பிடிவாத குணம் இவங்ககிட்ட அதிகமாகவே இவங்ககிட்ட சில நேரங்களில் வெளிப்படும். இது சந்திரன் அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. அதே மாதிரி இது ஒரு நீர்வாசி. இவங்க முத்து அல்லது மூன்ஸ்டோன் அணிவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவங்க திருமணம் செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோமா ரிஷபம், கன்னி, மகரம். சுருக்கமாக அந்த கடகராசிக்காரர் மென்மையான குணம் கொண்ட, நேசத்துக்கு மதிப்பளக்கூடிய அன்பான நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோமா இந்த கடகராசி நேயர்கள் தான். இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த கடகராசி நேயர்களுக்கு வாழ்நாளில் மிகப்பெரிய யோகங்கள் மற்றும் நன்மைகள் இவங்களோட வாழ்க்கையில் எப்படி யாரால் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையான பதிவு தான் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இதையெல்லாம் குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026 ராஜயோகம் புத்தாண்டு முதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது விபரீத ராஜயோக ஒரு காலமாக இருக்குது. அதே மாதிரி பணவரவு செல்வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா 2026 தொடக்கத்தில், அதாவது ஜனவரி பிப்ரவரி வாக்கில் பிரம்ம யோகம், சர்வார்த்த சித்தி யோகத்தினால கடகராசி அன்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பணவரவையும் சமூகத்தில் செல்வாக்கையும் பெற போகிறீங்க. எதிரிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடகராசிக்கருக்கு எதிரிகளை பந்தாடக்கூடிய, அதாவது எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய யோக அமைப்புகளுமே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு பார்த்தோமா அதாவது ஏப்ரல் மாதத்தில் கடகராசிக்காரருக்கு உச்சத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். அதே மாதிரி இந்த ராசிக்கு பலன்கள் பொதுவாகவே கடகராசி நேயர்களுக்கு நல்ல யோக பலன்கள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தான் இவங்களுக்கு இருக்குது. மேலுமே மிதுன லக்கணத்திற்கு இவங்களுக்கு எப்படி யோகம் இருக்குன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லக்கணத்தை கொண்டு தான் ஒவ்வொரு பாவம் பற்றியும் அந்தந்த பாவ கிரகத்திற்குரிய அமைப்புகள் எப்படி இருக்குது, கிரகங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அதனால் ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் இது எல்லாமே கணிக்க முடியும். ஒவ்வொரு லக்கணத்துக்குமே லக்னாதிபதி மாறுபடுவாங்க. எந்த லக்கணமாக இருந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு உரிய அதிபதி ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்கணும். அப்போது தான் யோக பலன்களை எதிர்பார்க்க முடியும். லக்னாதிபதிக்கு அடுத்து அந்த குறிப்பிட்ட லக்கணத்திற்கு யோக பலன்களை தரக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தும் ஜாதகருக்கு யோக பலன்கள் எல்லாமே பெறும். அதே மாதிரி தான் இந்த கடகராசி கடகத்தில் சந்திரனை மட்டும் வைத்து இது போல் பொதுவாக முடிவெடுப்பது தவறான ஒரு அணுகுமுறை. முழு ஜாதகம் கொடுக்காம ஓரிரு கிரக நிலையை மட்டும்
தூக்கி பிடிப்பதோ அல்லது கீழே இறக்குவதோ கூடாது. ஜோதிட பலன் அப்படிங்கிறது ஒரு பல மாறிகளின் அதாவது கூட்டால உறுதியாவது தாங்கள் படக்கூடிய கஷ்டத்துக்கு காரணம் வேறு கிரக அமைப்புகளும் நடக்கும் அல்லது நடந்து முடிந்த ஒவ்வாத தசா புத்திகளும் ஆகக்கூட இருக்கலாம். உதாரணம் சந்திரன் ராகு கேதுவுக்கு நெருக்கமாக கடகத்தில் சனி சுக்கிரன் புதன் தசா புத்தி அந்தரங்கள் மேலுமே கடக லக்கணமும். ஆனால் உங்களோட வயதை பொறுத்து உங்களுக்கு இப்போது புதன் கேது அல்லது சுக்கிர தசை நடப்பதன இருக்கக்கூடிய லக்கணமும் கடகம். ஆனால் இது சற்று கடினமான தசைகள் அப்படின்னு சொல்லலாம். கடகத்தில் 6க்கு 6 9க்கு உடைய குருவோட புனர்பூசம் 4ஆம் பாதம், 7 8க்குடைய சனியோட பூசம் 4ஆம் பாதம், 12 3க்குரிய புதனின் ஆயில்யம் 4 பாதம் ஆகியவை எல்லாமே இருக்குது. மேலுமே இந்த வீடுகளின் அதாவது 3 6 8 12 வீடுகளின் தொடர்பும் இந்த ராசிக்கு வருவதனால இதில் சந்திரன் இருக்கும்போது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு நிலைமை தான் இருந்தால் கூட முழுமையாதாக அனுபவிக்க முடியாத ஒரு நிலை. கடகம் மட்டும் இல்லைங்க, பெரும்பாலுமான ராசிகளுக்குமே இது போன்ற பிரச்சனை இருக்கும். இருந்தால் கூட கடகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஜாதகர் அழகானவர். முக்கியமாக சந்திரன் ஆயில்யத்தில் அதாவது ஆயில்யம் 4ஆம் பாதம் கண்டாந்தமாக வருவதனால சிறப்பில்லை. மருத்துவ ரீதியாக சந்திரன் கடக சனி இருதய நோயாளிகளை சுட்டி காட்டும். கடகராசியில் பிறந்தவங்க தன்னை தாண்டி வாழ்பவங்க மிகச்சிறந்த நல்ல ஒரு அரசியல்வாதிகள் தலைவர்கள். கடகராசி அல்லது இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்க இன்பம் தந்து துன்பம் வாங்கக்கூடிய பெருமை உடையவங்க. அதே மாதிரி வீட்டில் ஒருத்தர் கடகராசி அல்லது லக்கணம் இருந்து விட்டாலே அந்த வீடு போல் அந்த வீடு பார்த்திங்களா வீடு போல் இருக்கும். அன்பு காட்டும் ஒரு ஜீவன் அங்கே இருக்கும். அதுதான் இந்த கடகராசிக்காரரு. லக்கணத்தை பொறுத்து சந்திரன் ஆட்சி அடையும். இந்த ராசியில் பலன்கள் மாறும். அதே மாதிரி லக்கணம் எதுவாக இருந்தாலும் வேறு கிரகமுடன் இல்லாத பட்சத்தில் வலுவான தாயார் மற்றும் அவரால் கிடைக்கக்கூடிய சுகங்களையும் இது காட்டும். அதே மாதிரி இந்த கடகராசியில் பிறந்தவங்க எப்போதுமே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க என்ன தான் காரணம் ஏன் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. மேலுமே கடகராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே இது பார்த்திங்கன்னா சந்திர பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப பாசமாக இருப்பாங்க. மற்ற லக்கணங்களுக்கு இல்லாத தலையாய விசேஷம் இந்த கடகத்திற்கு என்ன அப்படிங்கிறது தெரியுமா? ஒரு ராஜ தர்பாரில் அரசனோட வலப்பக்கம் அரசி விட்டிருப்பது போல தான் ஜோதிடத்தோட ராசி கட்டங்களில் சிம்மமும் கடகமும் அமைந்திருக்க 2 புறத்திலுமே மற்ற கிரகங்களோட ராசி கட்டங்கள் வரிசையாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தின் ஆதாரமாகிய சூரியனும் அதனோட ஒளியை வாங்கி பிரதிபலிக்கும். அதே மாதிரி தான் சந்திரனமும் அம்மையப்பனாக தான் மதிக்கப்படுறாங்க. அதுவும் சந்திரன் தான் மற்ற கிரகங்களோட தேவையில்லாத ஒளியை வடிகட்டி பூமிக்கு அனுப்புகிறாள். உலகத்துக்கு எல்லாமே தாய் அல்லவா? அந்த மாதகாரகன் அப்படிங்கக்கூடிய சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய லக்கணம் தான் இந்த கடகம். அப்புறம் மனம் அப்படிங்கிற ஒன்று இயங்குவதனால தான் ஒருவன் மனிதன் ஆகிறான். அந்த மனதை ஆளும் மனோகாரகன் தான் இந்த சந்திரன். எத்தனை பெரிய புத்திசாலியாக இருந்தால் கூட என்ன மனம் சரியாக இருந்தால் தானே புத்தியும் வேலை செய்யும். அதனால தான் யாரோட பார்வை படாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இயங்குகிறாங்களோ அந்த குரு இங்கு தான் உச்சமாவார். அந்த குருவும் 13 மாதங்களுக்கு ஒரு முறை தான் தன இருப்பை மாற்றி அருள் செய்வார். ஆனால் சந்திரனோ ஒவ்வொரு மாதமே பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் போதும் அதற்கு முன்னும் பின்னும் இருக்கும் நாட்களில் தன பூரண சுபவத்தை நமக்கு வழங்குகிறார். இந்த முக்கிய அம்சம் பார்த்திங்களா, இறைவனுக்கு உகந்த பெருவிழாக்கள் எல்லாமே பௌர்ணமியை ஒட்டி தான் இருக்கும். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமியில் அனுமன் ஜெயந்தி, வைகாசி பௌர்ணமியில் நரசிம்ம ஜெயந்தி, இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கும். மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே இது ஒன்றுக்கொன்று பகை பாராட்டும் போது பகை அப்படின்னு மற்ற எந்த கிரகத்தையுமே ஒதுக்காத தன்மை இந்த சந்திரனுக்கு இருக்குது. உண்மைதான். அதே மாதிரி புதன் பார்த்திங்களா தன தாயான சந்திர பகையாக நினைத்தாலும் புதனை சந்திரன் பிள்ளையாக பாசம் காட்டுவது இல்லையா? அதுதான் தாயோட பூரண தன்மை. அதுவும் கடகராசி ஒரு நீர் ராசி, ஒரு இடத்துல நில்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பது, அதாவது இயங்கி கொண்டே இருப்பது. அதுபோல தான் இந்த ராசிக்காரருக்குமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, விருச்சிகமும் மீனமும் நீர் ராசிகள் தான். ஆனால் விருச்சிகத்தின் தன்மை ஒரே நிலையில் இருக்கும். நீரை குறிக்கும் அப்படிங்கன்னா மீனம் கடலை குறிக்கும். அங்கே ஓட்டமும் இருக்கும், நிலைத்த தன்மையும் இருக்கும். அதனால் கடகமே நீர் ராசிகளில் ரொம்ப ரொம்ப வலிமையானதாக இருக்குது. மேலுமே இது ஒரு சரராசி இல்லையா? அதே போல தான் முரட்டுத்தனத்துக்கு சொந்தக்காரனான செவ்வாய் இங்கு வலு இழந்து நீச்சமாகிறது. பின்னே நீரிடம் நெருப்பு அணைந்து தானே போக வேணும். நீரோட முக்கியத்துவம் தான் சொல்லியே தெரிய வேணும். தாரை வார்த்து கொடுப்பதற்கும் தண்ணீர் தானே வேண்டும்.
அதே மாதிரி இது பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் அரை குருடு ஆன கதை உங்களுக்கு தெரியும் தானே. எல்லாமே சரி, ஆனால் கஷ்டம் மட்டும்தானே நண்பர்கள் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறீங்க. யாருக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பொறுமையோட சின்னமான அன்னை ஆட்சி செய்யக்கூடிய ராசியிட்டு எவ்வளவு அடித்தாலும் தாங்குவதான் கடவுள் நினைக்கிறார். நம்மை வேறு எதற்கு தயார்படுத்துகிறார் அப்படிங்கிறது தானே பொருள். உளியின் வலியை தாங்காத கல் கடவுள் சிலையாக ஆசைப்பட முடியுமா? தானாக கிடைக்கும் எதற்குமே மதிப்பு தான் இருக்கா? பெயர் பெற்ற அரசர்களோட சரித்திரம் படிக்கும்போது நமக்கு தெரிவது என்ன? ஜெயிக்க வேணும் அப்படிங்கன்னா எதிரி அப்படின்னு ஒருவன் இருக்க வேணும். அவனை வெற்றி கொண்டாதான் சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியும். அப்படியின்றி எந்த ஒரு ஆண்ட எத்தனையோ மன்னர்கள் பெயர் தெரியாமலே போயிருக்கோம். நமக்கு வரக்கூடிய தடைகளும் அப்படித்தான். ஆனால் கூட இத்தனை தடைகளை தாண்டி வந்துவிடும் அப்படின்னு தானே மனதை ஆளும் இந்த கடகராசிக்காரர்கள் கடவுள் கொடுத்திருக்கிறான். அந்த இலக்கு அடைய நம்மை நாமே செதுக்கி கொள்ள கிடைத்த வாய்ப்பு தான். இதையும் கடந்து வருவோம். இது பார்த்திங்களா, இதோ தலை சிறந்த விஞ்ஞானி ஆல்பர்ட் ஜான்ஸ்டீனிடம் நீங்கள் கற்ற இந்த 10 பாடங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டது அவர் சொன்னது. உங்களோட ஆர்வத்தை தொடருங்க. விடாமுயற்சி மதிப்பில்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிகழ்காலத்தில் நிறைய கவனம் செலுத்துங்க. கற்பனையானது விலை மதிப்பில்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தவறுகள் அப்படிங்கிறது தவறு கிடையாது. அதே மாதிரி தான் அனுபவத்திலிருந்து தான் அறிவு வரும். நிகழ்காலத்தில் வாழுங்க. அதே மாதிரி உங்களுடைய மதிப்பை நீங்களே உருவாக்குங்க. வேறு முடிவை எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி அனுபவத்திலிருந்து தான் அறிவு வரும். விதிகளை கற்றுக்கொண்டு மற்ற எதையுமே விட ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியும். உங்களோட முயற்சி தான் உங்களுடைய திருவணியாக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.